वर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्तिकम् அமுதம் காலனியில் அடியெடுத்து பெண் குலத்தின் பெருமை காக்கும் அமுதலட்சுமியே எங்கள் மகாலட்சுமி. ஆனா தமிழ் மொழி தோன்றி 20,000 வருஷங்களுக்கு மேல ஆகுது. அது மட்டும் இல்லாம உலகத்துல மனிதன் முதல்ல பேசின மொழி தமிழ் தான். ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி சக்சஸா முடிச்சிட்டேன் மேடம். என்ன ஏன் முகராசியா? ஏண்டா டீச்சர் நான் பயமா? பயமா எனக்கா? மேடம், இந்த உலகத்துல இருக்கிற எந்த புருஷனும் பொண்டாட்டியை பார்த்து பயப்படுறது இல்ல, பயப்படுற மாதிரி நடிப்பாங்க. லாயர் சார், நீங்களுமா? நான் மட்டும் இல்ல, இந்த காலனியே உங்களை அப்படிதான் நம்புது. சரி சொல்லு, இந்த தடவை தேர்தல நீ யாருக்கு ஓட்டு போட்ட? ஓட்டா நானா? அட போங்க டீச்சர், 2 மணி நேரம் வெயில நின்னு காஞ்சி யார் ஓட்டு போடுவா? நான் ஃப்ரெண்டோட மாயாஜாலுக்கு படம் பார்க்க போயிட்டேன். சுத்தம். என்னமா பாரதி இப்படி சொல்லிட்ட? உங்களெல்லாம் எப்படிமா மறக்க முடியும்? திருச்சியில மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர் ஆயிருக்கானா, இந்த தாய் வீட்டை என்னால மறக்க முடியுமாமா? இதுதான் எங்களோட அமுதம் காலனி. இவர்தான் என் அத்தான். அத்தானா? சூப்பரா இருக்காரு மேடம். நீங்களே இருக்கீங்களே பிடிச்சு வச்ச பிள்ளையர் மாதிரி. ஆமாண்டி, அவர் விஜய் மாதிரி இருக்காருன்னா அவங்க மாதிரி சிம்ரன் மாதிரி இருக்காங்க. நீ அப்படியா இருக்க? சிலிண்டர் மாதிரி இருக்க. என்ன குறை சொல்லணும்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. மேடம் வந்துட்டேன் மேடம், வெளியதான் நிக்கிறேன் மேடம். நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பசங்களோட பேசுற சுத்துற? மேடம், தேவையில்லாம பேசல, தேவையில்லாம சுத்தல, தேவையோட தான் பேசுறேன். இந்த காலத்து பொண்ணுக்கு தப்பு இல்லாம பண்றத நினைச்சு தப்புக்கு மேல தப்பு பண்றாங்க. மேடம், எந்த காலத்துல இருக்கீங்க? இப்ப இருக்கிற ஜெனரேஷன் டைப்பே வேற. உங்க கையெடுத்து கும்பிடுறேன், காளி மக்கள் ஏமாத்தினது போதும். இது சட்டப்படி குற்றம். நியாயப்படி பார்த்தா உங்க மேல மோசடி வழக்கு போடணும். ஆனா உங்களை மாதிரி சில பெண்கள் தவறு செய்யறதுனால இந்த நாட்டோட கலாச்சாரம் சீரழிந்து போயிடுது. தயவு செஞ்சு கலாச்சார சீரழிவுன்னு சொல்லி அவங்களை இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. ஆனா ஒண்ணு, சமுதாயத்தையும் கலாச்சாரத்தையும் சீரழிக்கிறதுக்கு தனியா எந்த ஒரு தப்பும் கிடையாது. மண்டல பூஜை வந்துருச்சுல்ல, மாலை போட்டிருக்கோம்ல. நம்ம இந்திய கலாச்சாரத்துல ஆண்டாண்டு காலமா கடைபிடிச்சிட்டு வர ஒரு சில சம்பிரதாயத்தை நீ மாத்தணும்னு நினைக்கிற. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்மா. ஓகே ராஜசேகர், ஆல் தி பெஸ்ட். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லார்கிட்டயும் சொல்லிட்டியா? நீ எனக்கு துரோகம் பண்ணலாம் பரவாயில்ல, டீச்சருக்கு பண்றாது. இது நல்லா இருக்கே.